தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அன்று செவ்வாய் மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு திரும்புவதன் காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களான நீங்கள் நல்லபல சுபநிகழ்வுகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருவிற்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் அருமையான அற்புதமான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் செவ்வாய் பகவான் வலுவாக வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு 7ஆமிடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் சப்தமஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நிச்சயமாகவே இதுவரையில் உங்களுக்கு மந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த பணிகளை அதிவிரைவாக துரிதமாக தெள்ளத்தெளிவாக நடைபெற்று அவற்றில் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் எல்லாவிதமான பணிகளையும் அதிரடியாகவும் பிரம்மாண்டமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஆற்றல்களும் வீரங்களும் விவேகங்களும் வெளிப்படக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த தருணத்தை உங்களுக்கு மாற்றி அமைக்கிறார் செவ்வாய். செவ்வாயின் வக்ர நிவர்த்தி தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் பிரம்மாண்டமாக அதிரடியாக மிகச் சிறப்பாகவும் செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளைக் கண்டு அவற்றின் பலன்களை இனிதாக நிறைந்து நீங்கள் அனுபவிப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார். தனுசு ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 5ஆமிடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் 12ஆமிடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் மங்களகரமான பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளையும் இனிதாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதன் காரணமாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார். எனவே நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அபரிவிதமான அதிரடியான நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் அற்புதமாக அருமையாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தனுசு ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 7ஆமிடமான சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார். எனவே மிக பெரிய அளவிலான அருமையான அற்புதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆமிடமான களத்திரஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவது மிகப்பெரிய அளவிலான புண்ணிய பயணங்களை அதிகரிப்பதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வீண் விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒத்துழைப்பு குடும்ப உறுப்பினர்கள் உடன்பிறந்தவர்கள் உங்களுடைய குழந்தைகள் என அனைவரிடமிருந்தும் மிகச் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் மிகச் சிறப்பான வெற்றிகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைத்த பணிகள் அனைத்தையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். எனவே நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தருணம் என்று கருதக்கூடிய விதத்தில் நல்லபல மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் ஆனந்தங்களும் நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான நீங்கள் அதிக அளவிலான பயணங்களை மேற்கொண்டாலும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும்.
வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, புதிய வேலைவாய்ப்பு, நிரந்தரமான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லபல மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய கிடைக்கிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள், தீராத நோய்கள் என எல்லாவிதமான உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் நீங்கி உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை, திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட கடினமான பணிகளை மேற்கொண்டாலும் அவற்றை மிகச் சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் ஆனந்தங்களையும் பன்மடங்கு அதிக அளவிலான மிகச்சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் செவ்வாய் உறுதி செய்கிறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அமைப்பால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லபல வாய்ப்புகளை நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் தீர்ந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும், பெயர், புகழ், கௌரவம் போன்ற என அனைத்தும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில், உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். உங்களுடைய வருமானங்களை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான திட்டங்களை துல்லியமாக நுணுக்கமாக மதிநுட்பத்துடன் செயல்படுத்தி பன்மடங்கு பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி என அனைத்தும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக மகிழ்ச்சியாக வெற்றிகளை காணக்கூடிய விதத்தில் அமைகிறது. தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள், கற்பனைகள், அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய விதத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் அபரிவிதமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி மற்றும் முழுமையான சுப கிரகமான தோஷமற்ற கிரகமான குருவிற்கு அடுத்தபடியாக 3 சுபபார்வைகளை கொண்ட கிரகம் என்று பார்க்கின்றபோது செவ்வாய் பகவான் மட்டும்தான் என்று உறுதியாக சொல்ல முடியும். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு மட்டும்தான் 3 சுப பார்வைகள் உண்டு. செவ்வாய் தன்னுடைய சுபபார்வைகளை இந்த வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு, குடும்பம், தனஸ்தானத்தையும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார். பூமிகாரகரான உத்வேககாரகன் என்று பல பெயர்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்ப்பது கண்டிப்பாகவே நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நேரம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது. இந்த மாதிரியாக செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாயின் சப்தம பார்வை உங்களுடைய ஜென்மராசியில் விழுவதால் நிச்சயமாக திருமணம், வளைகாப்பு, காதுகுத்து, புதுமனை புகுவிழா, புதுகடை திறப்பு விழா போன்ற பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக தனுசுராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாயின் 8ஆம் பார்வையான அஷ்டம பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பலமாக விழுவதால் கடன் ரீதியான தொந்தரவுகள், தொல்லைகள் மற்றும் பல்வேறு விதங்களிலிருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரயச் செலவுகளை சந்தித்து வந்த சூழ்நிலைகளில் அவை அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பஸ்தானம், தனஸ்தானம் பலம் பெறுவதால் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை மிகச் சிறப்பாக கையாளுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது.
இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் என்பது மட்டுமில்லாமல் எதை நினைத்தாலும் சொன்னாலும் அவற்றின் விளைவுகளையும் தாக்கங்களையும் அறிந்து செயல்பட போவதால் மிகச் சிறப்பான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும். தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலிருந்து கொண்டிருந்த சிரமங்கள், சிக்கல்கள், இடர்பாடுகள், கஷ்டநஷ்டங்கள் கூட இந்த நேரத்தில் முழுவதுமாக விலகும். ஏனெனில் செவ்வாயின் 4ஆம் பார்வையான சுகஸ்தான பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் பலமாக விழுவதால் உங்களுடைய வருமான உயர்வுக்கான இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களும், சிக்கல்களும், காரிய தடை தாமதங்களும் நீங்கி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வருமானங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடிவரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம், வர்த்தகம், தொழில் சார்ந்த பணிகளில் மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார். தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடமான தொழில், வேலை, ஜீவனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களுடைய வர்த்தகம், தொழில், உத்தியோகம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் நீங்கி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை செவ்வாயின் அமைப்பு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு, பராமரிப்பு போன்ற விஷயங்களில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்கள் விளையாட்டுத் துறையிலும் அற்புதமாக அபரிவிஜமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று வாரி வழங்குகிறார். உங்களுக்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் திகழ்கிறார். செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய வீரம், ஆற்றல், விவேகம் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பிரமாண்டமாக அதிரடியாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் ஆற்றல்களும் நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் பலமாக பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுகிறார். பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான, மங்களக்காரரான, உத்வேகக்காரரான, சகோதரகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் செலுத்துகிறார். இந்த தருணத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் மங்களகாரகன் என்பதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள், எந்த விதமான சிரமங்களும், சிக்கல்களும், பிரச்சனைகளும், காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுக்கு பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொத்து, நிலம், வீடு, மனை, பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வண்டி, வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும்பல அசையும் அசையா சொத்துக்களை எந்தவிதமான சிரமங்களும், சிக்கல்களும், தடை தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக வாங்கி மகிழ அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பரிகாரம்: முருகப்பெருமானை வழிபடுங்கள்.